இந்த குறுகிய நேரத்தில் நான் எப்படி சார் படிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டால், நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா கொஞ்சம் கஷ்டம். நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். சார் ஸ்மார்ட் ஒர்க்னா என்ன சார், ஹார்ட் ஒர்க்னா என்ன சார் அப்படின்னா, ஒரு திருக்குறளையே சொல்லிடலாம். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. இந்த திருக்குறளையே ஸ்மார்ட் ஒர்க்னா என்ன, ஹார்ட் ஒர்க்னா என்னன்னு. எண்ணி துணிக கருமம், என்னன்னா என்ன சார் அப்படின்னா, என்ன என்றால் ஆராய்ச்சி செய், அனலைஸ் பண்ணு. எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அந்த காரியத்தில் எப்படி ஜெயிக்கிறது, அதுக்கு தேவையான பொருள் இருக்கிறதா, கருவி இருக்கிறதா, காலம் இருக்கிறதா, எப்படி வினையாற்ற போகிறோம், எந்த இடத்தில் வினையாற்ற போகிறோம், இதெல்லாம் நல்லா அனலைஸ் பண்ணி அந்த காரியத்தை பண்ணு. டிஎன்பிசிக்கு படிக்க வந்தேன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிச்சோமா, சிலபஸ் நம்ம பார்த்தோமா, ஏற்கனவே பாஸ் பண்ணவங்க என்ன சொல்றாங்க, நம்மளால எவ்வளவு செலவு பண்ண முடியும், எந்தெந்த புத்தகங்கள்லாம் வாங்க முடியும், நம்மகிட்ட இருக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாம் போதுமான அளவுக்கு அதுக்கு போதுமானதா இருக்கா. ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டீங்கன்னா, ஜியோகிராஃபி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல படிக்க ஆரம்பிக்கும் போது ஜியோகிராஃபில இந்த ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் சொல்லுவாங்க இல்லையா, அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகளை நீங்க உங்க மனசுக்குள்ள கேட்கணும். ஜியோகிராஃபில எத்தனை கொஸ்டின் கேட்பாங்களாம், முதல் கொஸ்டின் இதில் வரணும் மனசு. என்னவா ஜியோகிராஃபில எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்களாம், ஏற்கனவே எவ்வளோ கேட்டிருக்காங்களாம், எது சிலபஸ், ஓ இதான் பாடத்திட்டமா, இந்த பாடத்திட்டம் அப்படியே ஸ்கூல் புக்கில் கவர் ஆயிருக்கா, இப்படிலாம் நீங்கள் கேள்வி கேட்கணும் பாருங்க. இந்த பாடத்திட்டம் ஸ்கூல் புக்கில் கவர் ஆயிருக்கா, ஸ்கூல் புக்கு படிச்சா போதுமா, இல்லை சிலபஸ் வைஸாக படிக்கணுமா, அப்படி சிலபஸ் வைஸாக படிக்கிறதா இருந்தால் சிலபஸில் உள்ள தகவலாம் ஸ்கூல் புக்கில் இருக்கா, அப்படி ஸ்கூல் புக்கில் இல்லைன்னா அந்த புக்கு வேற எந்த புக்கில் நான் படிக்கணும் இல்லையா, எந்த புக்கு, அந்த புக்கு எங்கே கிடைக்கும், எனக்கு இந்த சப்ஜெக்ட்டுக்கு வாத்தியார் பாடம் சொல்லி கொடுப்பாரு, அவருடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, அவர் எத்தனை கிளாஸ் எனக்கு சொல்லி தந்துருவாரு, 6ல இருந்து 12 வரைக்கும் இருக்கிற ஜியோகிராஃபி ஒரு வாத்தியாரால எவ்வளவு சொல்லி தந்துட முடியும், அப்போ ஒரு சிலபஸ்ல உள்ள தகவல் மட்டும் தான் சொல்லி தருவாரு. அப்போ எவ்வளோ அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம், நம்ம எவ்வளோ படிக்கலாம். கேட்ட டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பழைய கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்து இந்த பழைய கொஸ்டின்ஸ்லாம் எப்படி கேட்டிருக்காங்க, அந்த கொஸ்டின் மேலோட்டமாக கேட்டிருக்காங்களா ஆழமாக கேட்டிருக்காங்களா. கொஸ்டின் மேலோட்டமாக இருந்தால் நம்ம மேலோட்டமாக படிச்சா போதும், கொஸ்டின் வந்து டஃபாக இருந்தால் நம்ம கொஞ்சம் உள்ள போய் இன்டர் மேக்ஸ்லாம் பார்த்த உடனே தெரியும் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு. டீப்பா இருந்தா உள்ள போய், அப்போ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நீங்களா ஒரு 15 கொஸ்டின் எழுதி அந்த 15 கொஸ்டினுக்கு முதல்ல விடையை தேடி கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி தான் ஒரு போட்டித் தேர்வில் நம்ம இறங்கும் போது நல்லா அனலைஸ் பண்ணணும். அந்த அனலைஸை தான் நிறைய பேர் 2 அட்டெம்ப்ட் 3 அட்டெம்ப்டா கத்துக்கிறாங்க. 2 வருஷம் 3 வருஷம் படிச்சு தான் டெஸ்ட் நிறைய எழுதி பார்க்கணும், நிறைய புக்ஸ் வாங்கணும். ஆரம்பத்தில் புக்ஸ் நிறைய வாங்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் 2-3 வருஷம் படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக புக்ஸ் நிறைய கலெக்ட் பண்ணுவாங்க. அவங்க செய்கிற தப்பெல்லாம் புரியுதுங்களா. ஸ்டார்டிங்கில் என்ன தோணும், நம்ம வாங்கின புக்கே படிக்கல, எதுக்கு புக் வாங்கன்னு வாங்க மாட்டாங்க. நிறைய பேர் புக்கு ஏன் வாங்க மாட்டாங்கன்னா, புக்கு ஏற்கனவே இருக்க புக்கே படிக்கலையே, அடுத்து நிறைய புக் வச்சிருந்தா கன்ஃபியூஸ் ஆயிடாதா, அதுக்கடுத்து அப்படியெல்லாம் புக் இருக்கானே நிறைய பேர் தெரியாது. நிறைய பேர் புக் வாங்க வில்லிங்கா இருப்பாங்க, ஆனால் இப்படியெல்லாம் புக்ஸ் இருக்கா, மெட்டீரியல் இருக்கானே தெரியாது. அப்போ சரியா அதான் கருவின்னு சொல்றோம். நல்ல ஆயுதம் இருந்தால் தானே போருக்கு போக முடியும். சரியான புத்தகங்கள் நம்ம கையில் இருக்கணும், எப்படி படிக்க போறங்கிற மெத்தட் இருக்கணும், நம்மளுடைய பலம் பலவீனம் நமக்கு தெரியணும், நம்மளுடைய வலிமை என்ன, அந்த செயலை செய்யறதுக்கான வலிமை என்ன, போட்டியாளர்கள் எவ்வளவு வலிமையா இருக்காங்க, நமக்கு ஹெல்ப் வரக்கூடிய நம்ம இன்ஸ்டிடியூட்டோட இல்ல புக்ஸோட அந்த துணை வழி என்ன, அப்ப வினை வழியும் தன் வழியும் துணை வழியும் மாற்றான் வழியும் தூக்கி அதையும் ஆராயணும் நம்ம இல்லையா. அப்போ எண்ணி துணிக கருமம் அப்படின்னா எந்த ஒரு காரியத்தை நல்லா அனலைஸ் பண்ணிட்டு, அப்படி அனலைஸ் பண்ணும்போது என்ன ஆகும், குரூப் 2 பாஸ் பண்ண எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு எப்போ நம்ம திங்க் பண்ணிருக்கோமா. ஒரு குரூப் 2 கிளியர் பண்ண எவ்வளவு நேரம் ஆகும், எவ்வளவு மணி நேரம் படிச்சா குரூப் 2 ப்ரிலிமினரி பாஸ் பண்ணிடலாம். ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு படிக்கிறவங்க எவ்வளவு நேரம் படிச்சா, இப்போ இங்கிருந்து திருநெல்வேலி போனா 1 hour ஆகும், உங்களுக்கு தெரியுதா தெரியலையா. இது தெரியாம ஒருத்தவங்க போறாங்க அப்படின்னு சொன்னா எப்படி அந்த இலக்கு அடைய முடியும். அப்போ குரூப் 2 பாஸ் பண்றதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நம்ம உழைக்க வேண்டியது இருக்கும்ல, அது எவ்வளவு நேரம். இல்ல அது நீங்க மொத்தமா எனக்கு ஹவர்ஸ்ல சொல்லுங்க. 1 day 6 hours படிக்கிறீங்கன்னா அப்ப எத்தனை மாசம் படிக்க போறீங்க, டோட்டலா எவ்வளவு ஹவர்ஸ், டோட்டலா இவ்வளவு நேரம். ஒரு சமையல் பண்ண 2 மணி நேரம் ஆகும் சார் அப்படி சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இவ்வளவு நேரம் ஆகும்னு ஒரு செயலை செய்யறதுக்கு இருக்கும்ல, அதை தான் நான் கேட்கறேன். எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு குரூப் 2 ப்ரிலிமினரி பாஸ் பண்ண எவ்வளவு நேரம் ஆகும். இப்போ தமிழ்ல 6 to 12 படிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நீங்க கால்குலேட் பண்ணணும். எனக்கு ஒரு இயல் படிக்கிறதுக்கு 6ஆம் கிளாஸ்ல 3 மணி நேரம் ஆகுது. அப்போ 6, 7, 8 எல்லாமே ஒரே மாதிரி தான் ஓரளவுக்கு இருக்கு. அப்போ 30 இயல் படிக்க எனக்கு 90 மணி நேரம் ஆகும். 9th 10th கொஞ்சம் ஸ்டாண்டர்டா இருக்கு, அப்போ ஒரு இயலுக்கு 4 மணி நேரம் வச்சோம்னா 20 இயல் படிக்க 80 மணி நேரம் ஆகும். ஆக 170 மணி நேரம். 11th 12th இன்னும் ஸ்டாண்டர்டா இருக்கு, அப்போ 5 மணி நேரம் வச்சோம்னா 20 × 5 11th 12th படிக்க ஒரு 100 மணி நேரம் ஆகும். ஆக 270 மணி நேரம். ரிவிஷனுக்கு ஒரு 30 மணி நேரம் வச்சாலும் 300 மணி நேரம் ஆகும் நான் தமிழ் படிச்சு முடிக்க. அப்போ நான் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் படிச்சாதான் 60 நாள்ல நான் தமிழை முடிக்க முடியும். அப்பதான் உங்களுக்கு தமிழ்ல ஃபுல் மார்க் வரும். நீங்க என்ன பண்றீங்க, இருக்கிற நேரத்துல சப்ஜெக்ட்டை நிறுத்தி படிச்சுட்டு வந்து இப்ப டெஸ்ட் எழுதுறீங்க. எல்லா சப்ஜெக்ட்டையும் உங்களுக்கு கிடைச்ச நேரத்தில் படிச்சீங்களே தவிர இது முடிக்கிறதுக்காக நீங்க படிக்கல. இப்போ நானா இருந்தா இந்த டெஸ்ட்டுக்கு எப்படி தெரியுமா டைம் டேபிள் போடுவேன், தமிழ் 9ஆம் வகுப்பு முழுவதும் ஏன் கெப்பாசிட்டி என்னன்னு எனக்கு தெரியும். நான் ஏற்கனவே தமிழ் 9th படிச்சிருந்தேன்னா எனக்கு ஒரு யூனிட் படிக்கிறதுக்கு இப்போ ரிவிஷன் தான் நான் பண்ணணும். அந்த ரிவிஷனையுமே நான் பெர்ஃபெக்டா பண்ணணும். உதாரணத்துக்கு நான் ஒரு 1வது இயல படிக்கிறேன், ஒரு 10 கொஸ்டின் டெஸ்ட் எழுதுறேன், 4 மார்க் தான் வருது. அப்போ நான் இன்கம்ப்ளீட். நான் மறுபடியும் வாசிக்கிறேன், 1/2 மணி நேரம் படிச்சேன் 4 மார்க் வருது. 1 மணி நேரம் படிச்சேன் எனக்கு 6 மார்க் வருது. 1.5 மணி நேரம் படிச்சா 8 மார்க் வருது. 2 மணி நேரம் படிச்சாதான் 10 மார்க் வருதுன்னா அப்போ எனக்கு ஒரு இயல் முடிக்க 2 மணி நேரம் ஆகும். 10க்கு 10 எடுக்கிறதான முடிச்ச கணக்கு. ஆனா நிறைய பேர் அப்படியே வாசிட்டு வந்துருவாங்க. அப்போ நான் ஏற்கனவே 9th படிச்சிருந்தாலுமே எனக்கு இப்போ ஒரு இயல் படிக்க 2 மணி நேரம் தேவைப்படுது. அப்போ 10 இயலுக்கு 20 மணி நேரமா. அதுக்கு அடுத்து கணிதம் மீப்பேவா மீச்சியமா சதவீதம், இது ரெண்டுக்கும் நான் ஆல்ரெடி மேக்ஸ் பேக்ரவுண்டா இருந்தா பரவாயில்ல,
எனக்கு மேக்ஸே தெரியாதுன்னா நிச்சயமா 10 மணி நேரம் ஆகும் அந்த செயலை முடிக்கிறதுக்கு மினிமம். யாராவது சொல்லி கொடுத்து மேக்ஸ் போட்டாலே 10 hours ஆகும் ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு. ஆல்ரெடி உங்களோட பேக்ரவுண்ட் இருந்துச்சுனாலுமே நீங்க ஏற்கனவே இதே அளவுக்கு நேரத்தை செலவழிச்சிருப்பீங்க. செலவழிக்காமலாம் இப்போ வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் திருப்பி பார்க்க முடியாது. அப்போ மீபேவா மீச்சிமா செய்யறதுக்கு ஒரு 8 மணி நேரமாவது போட்டா கூட 8 8 16 36 மணி நேரம். அடுத்து சுதந்திர போராட்ட வரலாறுல 6ல இருந்து 10 வரைக்கும் ஒரு பாடம் படிக்கிறதுக்கு புதுசாலாம் படிச்சா மினிமம் 4 hours ஆகும், 4 to 5 hours ஆகும். அப்போ 6 பாடத்துக்கு 6 நாளா 24. அதுக்கு எடுத்து பாருங்க, அரசியலமைப்பு 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை. அப்போ அதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நவம்பர் நடப்பு நிகழ்வுகள் டிசம்பர் மாதம், இது எல்லாத்தையும் டோட்டலாக பார்க்கும்போது 80 மணி நேரம் படிக்க வேண்டிய பாடத்தை 5 நாளில் படிக்கணும்னு சொன்னால் அப்போ 5 நாளில் குறைஞ்சது ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் படிச்சாதான் இந்த போர்ஷனில் 100 100 எடுக்க முடியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், இன்னைக்கு நைட்டு போய் ஒரு 2 மணி நேரம் படிப்போம், நாளைக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு படிப்போம், நாளைக்கு நம்மளும் படிக்காமலாம் இல்லை, 5 நாளும் ஹார்ட் ஒர்க் பண்ணோம். ஆனால் நம்ம மார்க் 200 வராது. ஏன்னா 80 மணி நேரம் செய்கிற வேலையை 30 மணி நேரத்தில் செஞ்சால் எப்படி முழு மார்க் வரும்? அப்போ எந்த ஒரு செயலையும் யார் டெஸ்ட் டைம் டேபிள் கொடுத்தாலும் அந்த டைம் டேபிள் வாங்கணும். இதை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அதை முதல் கண்டுபிடிச்சு அதை வச்சு தான் டைம் டேபிள் போடணும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டைரக்டா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒவ்வொரு செயலையும் செய்யறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆகுமா, அந்த நேரத்தை கண்டுபிடிச்சு அதுக்கு டைம் டேபிள் போடு. 9ஆம் கிளாஸ்ல ஒரு பாடத்தை நீ முடிக்க 2 மணி நேரம் ஆகுதுன்னா நீ 20 மணி நேரம் செலவழிச்சா தான் 100 மார்க் ஃபுல்லா வரும். நீங்க உங்களுக்கு கிடைச்ச நேரம்லாம் படிச்சுட்டு சும்மா திருப்பி பார்த்துட்டு நீங்க வந்தீங்கன்னா வராது. நம்ம எந்த டைம் டேபிள் போட்டாலும் அதை முடிக்கிறதுக்கு போடணும். ஸோ அப்போ இப்படி நம்ம முடிக்கும் போது என்ன ஆயிடுது, தமிழ் 300 மணி நேரம் படிக்கணுமா நம்ம உடனே ஃபீல் ஆயிரும். எந்த ஒரு காரியத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு செய்யுங்க நீங்க சொல்றீங்க சார், அப்படி நான் ஆராய்ச்சி பண்ணும்போது எனக்கு பயம் வருது சார், எப்படி இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணேன், எப்படி நான் படிக்க அப்படின்னு எனக்கு பயம் வருது சார், நான் என்ன சார் பண்ணேன் நீங்க கேட்கலாம். அதுக்கு தான் வள்ளுவர் சொல்றாரு, நீ எண்ணு, அப்படி நீ எண்ணும் போது உனக்கு பயம் வரும். துணி எண்ணி துணிக கருமம், அந்த செயலை நீ ஆராயும் போது வெற்றியும் கிடைக்கலாம் தோல்வியும் கிடைக்கலாம், நன்மையும் இருக்கலாம் தீமையும் இருக்கலாம், பயம் இருக்கலாம். பயப்படாத, நீ ஆராய்ச்சி பண்ணதே மிகப்பெரிய ஒரு விஷயம். நிறைய பேர் யாரும் ஆராயிறது கிடையாது. ஒரு காரியத்தை செய்ய முன்னாடி யாரும் ஆராய்ச்சி பண்றது இல்லை. ஆராய்ங்கிறது என்னன்னா, இப்போ நான் ஒரு முடிவெட்ட போறேன்னா கத்திரிப்பான் இருக்கா, சாக் பீஸ், இப்போ நான் கிளாஸ் எடுக்க வரேன் அப்படின்னா சாக் பீஸ் இருக்கா போர்டு இருக்கான்னு ஆராய்ச்சிட்டு வரணும். அப்போ தானே இந்த காரியம் கரெக்டாக இருக்கும். நான் இங்கே வந்துட்டு சாக் பீஸ் இருக்கா டஸ்ட் இருக்கான்னு கேட்டுட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அதே மாதிரி போட்டித் தேர்வுக்கு படிக்கிற நீங்களும் எல்லாத்தையும் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணும்போது பயம் வரும். துணிங்க அப்படிங்கிற எண்ணு துணி ரெண்டையும் அடுத்தடுத்து வச்சிருக்கா பாருங்க. நீங்க எண்ணி துணிஞ்சிங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு ஸ்மார்ட் ஒர்க். ஆராய்ந்து நீங்க ஒரு காரியத்தில் இறங்கி பண்ணீங்கன்னா அது ஸ்மார்ட் ஒர்க். இல்ல நான் கிளாஸ் போறேன் கோச்சிங் சென்டர்ல, அங்க போனதுக்கு அப்புறம் நான் பாத்துக்கிறேன், அதுக்கப்புறம் சிலபஸ் தேடுறேன், அதுக்கப்புறம் புக்கை தேடுறேன், அதுக்கப்புறம் என்னுடைய பலவீனத்தை அனலைஸ் பண்றேன்னா நம்ம கஷ்டப்பட்டு தான் பாஸ் பண்ணுவோம். அது ஹார்ட் ஒர்க். இறங்கிட்டு அனலைஸ் பண்ணா அது ஹார்ட் ஒர்க், அனலைஸ் பண்ணிட்டு இறங்கினா அது ஸ்மார்ட் ஒர்க். நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, எப்படி பண்ணுவீங்க பாருங்க. வாங்கன்னு படிப்பீங்க, மார்க் வராது. மறுபடியும் படிப்பீங்க. முதல் தடவை படிச்ச மாதிரி யாருமே 2வது 3வது நல்லா படிக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம்ல மட்டும் தான் நம்ம கோடு போடுவோம், நோட்ஸ் எடுப்போம், 4 பேர் டிஸ்கஸ் பண்ணுவோம், யூடியூப்ல வீடியோ பார்ப்போம், ஷார்ட்கட் போடுவோம், நிறைய நேரம் செலவு பண்ணுவோம். 2வது தடவை இதே 9th நம்ம இவ்வளவு நேரம் செலவு பண்ணுவோமா, டக்குன்னு ரிவிஷனை வேகமா திருப்பி பார்த்துட்டு போயிடுவோம். அப்போ முதல் தடவையிலே ஃபுல் மார்க் எடுக்கலன்னா 2வது தடவை எடுக்க வாய்ப்பே இல்லை. ஒரு டிஸ்கிரிப்டிவ்க்கு மெயின்ஸுக்கு படிக்கிறவங்க முதல் தடவை வாசிச்சு 2வது தடவை வாசிச்சா அவங்க இன்னும் நல்லா வாசிப்பாங்க, புரியும். ஆனா அப்ஜெக்டிவ் படிக்கிற யாருமே முதல் தடவை விட 2வது தடவை குறைச்சு தான் வாசிக்கிறாங்க. முதல் தடவை மட்டும் தான் ஒரு வாரமா படிப்பாங்க, அடுத்த தடவை 2 நாள்ல படிப்பாங்க, இந்த 9th அடுத்து 1 நாள்ல படிப்பாங்க. அப்போ முதல் தடவையிலே இன்கம்ப்ளீட்டா வச்சோம்னா அப்போ 2வது 3வது தடவையில சரியே பண்ண மாட்டோம். அதான் உண்மை. ஸோ அதனால் நல்லா அனலைஸ் பண்ணி ஒரு காரியத்தை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி நான் நிறைய உங்கள்கிட்ட பேசாமல் ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் பேசுகிறேன். நம்ம குரூப் 2 எக்ஸாம் பாஸ் பண்ணுறது எவ்வளோ நேரம் படித்தா போதும் அப்படின்னா, நான் இதே மாதிரி கண்டுபிடிச்சேன்னா என்ன கூட்டி பார்த்தேன் எவ்வளோ வருதுன்னு. அப்படி பார்க்கும்போது தமிழ் ஒரு 300 மணி நேரம் படிச்சிடலாம். ஏற்கனவே நம்ம கொஞ்சம் தமிழ் படிச்சிருக்கிறதால நமக்கு ஒரு 200 மணி நேரம் போதும். மீதி 100 மணி நேரம் எதுக்குன்னா நம்ம இன்னும் சிலபஸ் வைஸாக படிக்கல, அதுக்கு எடுத்துக்கோங்க. ஆக 300 மணி நேரம் தமிழ், ஒரு 100 மணி நேரம் மேக்ஸ். ஆல்ரெடி நீங்கள் மேக்ஸ் நல்லா பண்ணுவீங்கன்னா அவ்வளோ தேவைப்படாது, பட் இருந்தாலும் நான் எடுத்துக்கிறேன். 400 மணி நேரம் நீங்கள் கம்பல்சரியாக தமிழ் மேக்ஸ் படிக்கணும். அப்படி நீங்கள் படித்து தமிழ் மேக்ஸில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும்னா 125க்கு 115 எடுத்தே ஆகும் தமிழ் அப்புறம் மேக்ஸ். ஏன்னா இதுதான் ஸ்கோரிங் சப்ஜெக்ட். இதுக்காக நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் செலவழிக்கணும்னா 6 hours. ஒரு குரூப் 2 ப்ரிலிமினரி பாஸ் பண்ண எவ்வளோ நாள் தேவைன்னா 60 நாள் 12 மணி நேரம் படிச்சோம்னா 720 மணி நேரம். இதுதான் வினை வழி. அவ்வளவுதான் தேவையே. 12 hours 6 months, ஒரு 60 daysனா 2 months படிச்சா போதும், ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். டோட்டலா 720 மணி நேரம் தான் தேவை. 400 மணி நேரம் தமிழ் மேக்ஸுக்கு, மீதி இருக்கிற 320 மணி நேரம் போதும் ஜிகே படிக்கிறதுக்கு. அந்த 320 மணி நேரத்துக்கு தான் நான் உங்களுக்கு பிரேக்கப் கொடுத்துருக்கேன். ஜிகே எப்படி 300 மணி நேரத்தில் கவர் பண்றது. ஆனா தமிழ் மேக்ஸ் தான் நீங்க பெரும்பாலும் படிக்கணும். ஒரு நாளைக்கு 12 hours படிச்சீங்கன்னா 6 மணி நேரம் தமிழ் மேக்ஸ். சார் 12 hours அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க ஆல்ரெடி நிறைய படிச்சிருந்தீங்கன்னா நீங்க 8 hours படிச்சா போதும். நீங்க இதுக்கு முன்னாடி சரியா படிக்கலன்னா உண்மையிலே 12 hours படிக்கணும். ஏன்னா போட்டி எவ்வளவு இருக்குல்லங்க. உங்க பக்கத்துல இருக்க 16 மணி நேரம் படிக்கிறா, நான் 4 மணி நேரம் படிக்கிறேன்னா அப்ப 2 பேருக்கு வித்தியாசம் இருக்கு தானே செய்யும். தினமும் சொன்னாப்ல இருக்கு. யாருடைய பயணம் எப்ப ஆரம்பிச்சாங்க, எந்த அளவுக்கு இருக்குன்றது முக்கியமா இல்லையா? போட்டித் தேர்வுங்கிறது போட்டியாளர்கள் எப்படி அதை பொறுத்து தான். ஒருத்தர் 2 வருஷம் ஒருத்தர் படிச்சா ஆவரேஜா 2 மணி நேரம் வேணா படிக்கலாம், அவ்வளவுதான் படிக்கலாம். ஆவரேஜா 2 years படிச்சா 2 hours படிக்கலாம், அவ்வளவுதான்.
அவங்கள நீங்கள் ஓவர்டேக் பண்ணணும்னு நினச்சா 1 இயரில் எவ்வளோ நேரம் படிக்கணும்? ஒரு 4 hours படிக்கணும். சரி, அதே நீங்கள் வந்து 6 months அவங்கள ஓவர்டேக் பண்ணணும்னு நினச்சா 8 hours படிக்கணும். அதே நீங்கள் 3 months ஓவர்டேக் பண்ணணும்னு நினச்சா 16 hours படிக்கணும். ஆனால் 2 years படித்தவங்க பரிச்சை எழுத போகிறது இல்லை, கால்ஃபர் வரல. பட் இந்த 3 months நம்ம படித்தா உடனே கால்ஃபர் எழுதுறோம். அப்போ நம்ம ஷார்ட் பீரியடில் கூட நேற்று நைட்டு படிச்சது நீங்கள் ஞாபகம் இருக்கும். அப்போ இப்போ மனப்பாடம் பண்ணால் கூட நாளைக்கு எழுதிடலாம். நம்ம இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி மனப்பாடம் பண்ணது இப்போ ஞாபகம் இருக்காது. ஆனால் இன்னைக்கு மனப்பாடம் பண்ணுறது பரிச்சைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 16 மணி நேரம் வேண்டாம், 12 மணி நேரம் படித்தா போதும். ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தர் ஆரம்பிச்சு 12 மணி நேரம் படித்தா கூட குரூப் 2 ப்ரிலிமினரி கிளியர் பண்ண முடியும். ஆனால் 12 மணி நேரத்துக்கு குறைக்க முடியாது, அது கஷ்டம். ஏன்னா நம்மளுடைய திறமையால 1 மணி நேரம் செய்கிற வேலையை 3/4 மணி நேரத்தில் செய்யலாம். 5 நிமிஷத்தில் எப்படி திருநெல்வேலி 5 நிமிஷத்தில் எப்படி போக முடியும்? முடியாது இல்லையா? நம்ம போர்ஷன் கொஞ்சம் அதிகம், எல்லாத்தையும் ரீட் பண்ண ஒரு குறிப்பிட்ட டைம் நமக்கு நிச்சயமாக ஆகிடும். ஸோ இப்போ தமிழ் மேக்ஸுக்கு நீங்கள் நிச்சயமாக கணிசமாக நேரம் ஒதுக்கிறோம். ஐயோ தமிழ் மேக்ஸே படிச்சுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது, ஜிகே படிக்க முடியலன்னா வருத்தப்படாதீங்க, எப்பவுமே வருத்தப்படாதீங்க. நான் அதனால தான் உங்களுக்கு கொடுத்த டெஸ்ட் ஷெடியூலில் ஜிகேல ஒரு கம்மியான சப்ஜெக்ட் போட்டு கொடுத்தேன், இது போதும் அப்படின்னு. என்னைய பொறுத்தளவில் குரூப் 2 குரூப் 4 இது ரெண்டுலையும் ஜிகேல எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் பண்ணிடலாம். தமிழ் மேக்ஸ் கன்ஃபார்மாக 115 எடுத்தாகணும். அதில் எனக்கு மேக்ஸ் வரல, தமிழ் வரல, இலக்கணம் வரல, நோ அப்படி நம்ம சொன்னோம் அப்படின்னா பிள்ளைய பற்றி தான் வளர்த்து தான் ஆகணும். முன்னாடியே யோசிச்சிருக்கணும்னு சொன்ன மாதிரி ஆகிடும் பிறகு. புரியுதுங்களா உங்களுக்கு? தவிர்க்க முடியாத தாங்கி தான் ஆகணும், பிறந்தா சுவாசிச்சா தான் வாழ முடியும். அதே மாதிரி தமிழ் மேக்ஸ் படிக்கலன்னா முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அதில் வரலன்ற வார்த்தையே இல்லை. மேக்ஸ் வரலன்னா எங்கேயாவது போய் கற்றுட்டு வந்து தான் ஆகணும், எல்லாம் போட்டி தேர்வுலேயே நமக்கு தகுதி இல்லைன்னு ஆயிரும். ஜிகே எப்படி அப்ரோச் பண்ணுறது, ஒரு 300 ஹவர்ஸில் ஜிகேயில் நம்ம எப்படி ஸ்கோர் பண்ணி வேலைக்கு போகிறது, இதை தான் நம்ம இப்போ வந்து ஒரு மெயினான ஒரு கான்செப்டாக எடுத்து பார்க்க போகிறோம். ஜென்ரல் நாலேஜ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அதுதான் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஜென்ரல் நாலேஜ். ஸோ தமிழ் மேக்ஸ் எவ்வளோ மார்க் கேட்குறாங்க? 120. அதில் எவ்வளோ கட்டாயம் எடுத்தாகணும்? 115. அதில் 115 எடுக்கிறதுக்கு என்ன சார் பண்ண? ஒன்றும் வேண்டாம், கொஸ்டின் பேங்க் நிறைய வாங்கி போடுங்க. தமிழுக்கு மட்டும் ஒரு 20,000 30,000 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வாங்கி ஒவ்வொரு மணி நேரம் தமிழ் படிக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் எழுதிருங்க. ஒரு இயல் படித்தாலும் ஒரு டெஸ்ட் எழுதுங்க. டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருங்க. ஏன்னா தமிழ்லாம் நமக்கு கண்ணில் தெரியாமல் அலட்சியமாக ஏதாவது போயிடும். இந்த எங்கும் தமிழ் மாதிரி பரிசு எழுதும்போது தான் தெரியுது நம்ம எவ்வளோ விஷயத்தை கவனிக்கலன்னு. மல்டிபிள் சாய்ஸ் தான், அவங்க அப்ரோச்சே மாற்றிருங்க. 100 மார்க் இருக்குல்ல நமக்கு, அதனால என்ன பண்ணிட்டு உங்க அப்ரோச் ஜிகேல 10க்கு 7 மார்க் எடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் தமிழில் 10க்கு 7 மார்க் எடுத்தால் தப்பு. நம்ம 9க்கு மேலே எடுக்கணும், 90 மார்க்கு மேலாம் 100க்கு ஸ்கோர் பண்ணணும் நம்ம தமிழில். அதனால தமிழுக்கு மார்க்கெட்டில் யார் கொஸ்டின் பேங்க் போட்டிருந்தாலும் வாங்குங்க, வாங்குறதுக்கு யோசிக்காது. சரியா? நல்ல விஷயத்தை செய்யறதுக்கு நம்ம எப்போதும் தயங்கக்கூடாது. நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும்னார் வள்ளுவர். ஒவ்வொரு நாளும் தன் குடிமக்களை சந்திச்சு குறைகளை கேட்காதவனுடைய நாடு ஒவ்வொரு நாளும் அழியுமா? அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் கணிதம் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும், இல்லைன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம வெற்றியை நோக்கி பின்னோக்கி ஓடிடுவோம். அதனால மேக்ஸ் தமிழ் 6 hours கொடுத்துருங்க. மீதி 6 hours ஜிகேக்கு ஒரு 50 days படிக்கிறதுக்கு படித்தா நமக்கு 300 மணி நேரம் கையில் இருக்குது. கரெக்டாக 50 நாள் படித்தோம்னா 300 மணி நேரம் நம்ம கையில் இருக்குது. அந்த 300 மணி நேரத்தில் ஜிஎஸ்ஐ எப்படி அப்ரோச் பண்ணணும், இதை தான் இப்போ நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். சரியா? ஜிகே பொறுத்தளவையில் 12 சப்ஜெக்ட் இருக்குது. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, யூனிட் 8, யூனிட் 9, பாலிட்டி, ஜாகிரபி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே. இந்த 12 சப்ஜெக்டையும் தயவு செஞ்சு படிக்கணும்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை அது. ஐஏஎஸ் எக்ஸாமாக இருந்தால் கூட ஆப்ஷனில் எப்படி கேட்குறாங்க அதை எலிமினேட் பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இங்கே யாரும் வந்து இது ப்ரிலிமினரி எக்ஸாம், அதையும் மோரோவர் இது ப்ரிலிமினரி எக்ஸாம், இதை வச்சு நமக்கு யாரும் வேலை தர போகிறது இல்லை. இன்னொன்று, நமக்கு அப்படி ஒரு வேலை 2 வருஷம் இருந்தால் நம்ம ஃபுல் மார்க் வாங்குறதை யோசிக்கலாம். நமக்கு 2 மாதம் தான் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் 12 சப்ஜெக்டையும் நானே டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட் இப்போ உன்னால் முடியும்னு ஒரு டெஸ்ட் வருது வந்தால் கூட அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் கூட எல்லா சப்ஜெக்டையும் படிக்கக்கூடாது. நம்மகிட்ட இருக்கிற நேரம் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் முடிக்க எவ்வளோ நேரம் ஆகும்? வினை வழி 100 மணி நேரம், ஏன்டா இருக்கிறது 20 மணி நேரம். அப்போ எந்த சப்ஜெக்ட் மட்டும் நான் நல்லா படித்தா போதும், அதுதான் உன் பலம்.